எத்தனை வருஷமா சேல்ஸ் பண்ணிருக்கீங்க இங்க? நீ குந்தாரப்பள்ளி. எவ்வளோண்ணா? நான் இங்க வந்து நார்மலா வாங்குவீங்க, அங்க வந்து சேல் பண்றதானா இல்லைன்னா? சேல் போடுறது ஆந்திராவில். ஆந்திரா. குஞ்சு 2500. தெரியும், ஃபுல்லா ஆல்ரெடி பை பண்ணி வச்சுக்கிறாங்க. அதுவும் உங்களுக்கு வந்து நான் அதுவும் வாங்கி வச்சிருக்கேன். ஹாய் வணக்கம் கைஸ். இன்னைக்கு எங்க வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா குந்தாரப்பள்ளிக்கு வந்திருக்கோம். ஆக்சுவலி இந்த வாரம் எப்படின்னா எந்தெந்த மாதிரி சேல்ஸ் எல்லாம் நடந்துருக்கு, கோழியெல்லாம் எந்த மாதிரி வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஃபுல்லாகவே எவ்வளோ சுற்றி போய் பார்க்கலாம். நல்லா ரஷ்ஷாகவே இருக்குது. எந்தெந்த மாதிரி ஒரு கமெண்ட்ஸில் வந்து கேட்குறீங்க கோழியை வந்து நிதானமாக காட்டுங்கன்னு. ஆல்மோஸ்ட் இங்கே நிறைய கோழி வரனால நான் ஒன்று சிங்கிளாக என்னால் காட்ட முடியல. விலையும் வந்து ரேட் வந்து கேட்க முடியல. நான் வந்து சில சேவலிங்களும் கோழிங்களையும் காட்டுறேன். ரேட் கேட்க முடிஞ்சால் கேட்குறேன். ஓகே, நம்ம சேனலுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் வந்து பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ வேணும்னா ஆள் கொடுக்குறேன், நீங்கள் அதை போய் வந்து ஃபாலோ பண்ணுங்க. சரி வாங்க அப்படியே வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் கைஸ், இப்போ வந்து இந்த ஆந்திரா போகிற பார்சல் போகிறது எல்லாமே உள்ள வச்சுருக்காங்க. உள்ள இருக்கு எல்லாமே பார்சல் போகிறது. ரொம்ப கிட்ட என்ட்ரன்ஸ்ல சேவலாம் வந்திருக்கான்னு பாருங்க. கூட்டம் அதிகமாக இருக்கு. பரவாயில்ல. இங்க புறாங்களை வச்சுருக்காரு. ஜாக் ஜஸ்டின். அப்புறம் வேலை வச்சிருக்காங்க. இங்க உட்கார 2 நிமிஷம் வரேன். எனக்கு எல்லாம் செடியெல்லாம் பூவெல்லாம் வந்து எல்லாம் சேல் ஆயிருக்கு. எவ்வளோண்ணா முயல் ஜோடி? 1200. ஜாலி கோழிக்கு இப்போ எவ்வளோ தெரியுமா? அது 1800 ரூபாய்க்கு கேட்டாங்க. நான் கொடுத்துருக்கேன். 1800 கேட்டாங்க. நீதான் சொல்ல
வாடகைன்னு 600 ரூபாய் சாடு 600 ரூபாய் ఏ పేజ్ ఉందా కేజీ వేసుకో 600 వస్తుంది 600 రూపాయలు అంటే 1000 వస్తుంది ఎందుకంటే వాడికి వచ్చే 1000 ఇస్తారు வளர்க்குறீங்களா நீங்க வியாபாரம் இல்ல தனியா வளர்க்குறீங்களா ஏதாவது எவ்வளோ இருக்குண்ணா எவ்வளோ இந்த இது ஒரு சிங்கிள் இது ஜோடி இது 1500 சொல்லுவாங்க நல்லா இருக்கு நல்லா இருக்கு பாருங்க கோழி இது போனா கோழி దానికోసం ఎవరు ఇస్తారు 1000 రూపాయలకి ಬರ್ರೆ ಹೋಗೋಣ ಆಯ್ತು ಅದು ಕರೆಕ್ಟ್ சேவலுங்களா வச்சிருக்காரு எவ்வளோண்ணா கிளிமுக்கு எவ்வளோண்ணா ரேட் இது அவரு போடுங்க 2000 கூட 5 ரூபா சொல்லிக்கிறேன் எடுக்காத 2 பேர் லைக்ஸ் போட்டாங்க ஏதோ வரும் 2000 ஜாக் ஜஸ்டின் எவ்வளோ ப்ரோ இந்த கோழி குஞ்சுங்கெல்லாம் சேம் இதோட பிரீடு தானா காட்டுங்க கோழி குஞ்சு இதுக்குள்ள காட்டுங்க வாங்கி இருக்கா இல்ல தக்காண்டிதா அபிஷன் போட்டு வீடியோ வேணாத எத்தனை எடுத்துக்கிறீங்க ஆடை கொண்டு ஈரோ கொண்டு நிறைய சேவல் வந்து நிறையவே இருக்கு மோஸ்ட்லி வந்து ஆந்திரா பீப்புள்ஸும் வர்றாங்க ஆந்திரக்காரங்களும் வர்றாங்க நல்லா இருக்கு பாருங்க எவ்வளோண்ணா இது நல்லா இருக்கு 5 கோழி பிடிச்சோ நம்பர் சொல்லும் கோழி பிடி நம்பர் சொல்லும் நல்லா இருக்கு எவ்வளோ உள்ள போய் பார்க்கலாம்
நல்ல நாட்டுக்கோழி பிரீட்ஸ்ல இருக்கு. ஒரு கஸ்டமர் வாங்கிட்டு வராங்க. ஆல்ரெடி வழக்கம் போல எல்லாம் வந்திருக்காங்க. தலைவரே, உங்க பாஸ் வரலையா? நல்ல சிப்ஸ் எல்லாம் வைக்கிறாங்க. வழக்கம் போல போடுறதா நவுறா டேய், எல்லாம் நவுறுங்கடா. இந்த இடமும் தாத்தா பழக்கம் போல போட்டிருக்காங்க. ரெகுலரா வர்றீங்கல்ல, இந்த ஊர் மட்டும் தான் கவர் பண்றீங்களா, வேற எங்கயாவது? ஓகே. இந்த பக்கம் எங்கேயும் போறது இல்ல? இந்த கர்நாடகா எங்கேயும், சந்தாபுரம், காஞ்சிபுரம், வைரப்பள்ளி, கஸ்டமர்ஸ் எல்லாம் நல்ல ஒரு இந்த வார கலெக்ஷன் வந்திருக்கு. இது கிளிமி கூட இதா நல்லா இருக்கு. எவ்வளோ இந்த குஞ்சு? இது 2500. இது கொஞ்சம் சளி பிடிச்சிருக்கு, அதனாலதான் கம்மியா ரேட் கொடுத்தாங்க. சளி பிடிக்காத இது 5 ரூபாய். ஓகே ஓகே, நல்லா இருக்கு. வீட்டுக்கு எடுத்து போலான்னு அதுக்கு இது எவ்வளவு சொன்னாங்க? இதெல்லாம் கட்ட போட்டு சளி பிடிச்சிருக்காங்க. சேவல் காட்டுது. எவ்வளோ ரேட்டு இந்த குஞ்சு? நல்லா இருக்குதான், டிஃப்ரெண்டா இருக்கு. பார்த்துங்க. மூணு பீஸ் 3000 ரூபாய் சொல்லிக்கிறாங்க இந்த வாத்து.
எவ்வளோண்ணா கிலோமுக்கு? எவ்வளோ இது? 4 ரூபா. நல்லா இருக்கு. அவன் விட்டான்னா திருப்பி காலையில டைம் ஆகுதுல்ல. எவ்வளோண்ணா? 5 ரூபா. 5 ரூபாய். 5000 ரூபா சொல்றாங்க. தலைவரா கோடி 600 ரூபாய். சரி அது வேணாம், அது வாங்கிக்கலாம். கடகநாத் கூலிங் இதெல்லாம் காலையிலே வந்து பார்சல் நல்ல சேவல எல்லாம் பார்சல் பண்ணிடுறீங்க. சண்டை சேவலாம் எவ்வளோண்ணா இது? ఎంత இது? 4 எல்லாம் ஆந்திரா பார்சலா? எல்லாம் சண்டை சேவல் மாதிரி தான் வாங்கிட்டு போறீங்களா? அந்த ஆந்திரா எவ்வளோண்ணா? நான் இங்க வந்து நார்மலா வாங்குவீங்க, அங்க வந்து சேல் பண்றதானா இல்லன்னா? சேல் போடுறது ஆந்திரால. ஆந்திரா பார்சல் போட்டு வச்சிருவாங்க. அதிகமா ரேட் ஆனா எவ்வளோண்ணா போயிருக்கு இது வரைக்கும் உங்ககிட்ட வந்து? 4 ரூபா 5 ரூபா. எவ்வளோ? 1 கோடியா? ஒரு சேவல் எந்த அளவுக்கு டிமாண்ட் இருக்குதுன்னு பாருங்க. எல்லா சேவல் தான் உள்ள முடி வச்சுக்கிறேன். இது எப்பவுமே காலையிலே வந்து நீங்க வந்து கலெக்ஷன் பண்ணிடுவீங்களா? காலையிலே வந்து கலெக்ஷன் பண்ணிடுவீங்க மோஸ்ட் ஆஃப் உங்களுக்கு பிடிச்சது எல்லாமே. இப்போ எப்போ இது எதில் வந்து பார்சல் எடுத்துட்டு போறீங்க? ஹைதராபாத். அதான் ஹைதராபாத். என்ன வண்டியில எடுத்துட்டு போறீங்களா? ஓகே, உங்களுதே தனியா இருக்கா? எவ்வளோண்ணா ஒரு வெள்ளிக்கிழமை வந்தீங்கன்னா எவ்வளோ வந்து கலெக்ஷன் பண்ணி போவீங்க? எவ்வளோ சேவல் வந்து கலெக்ஷன் பண்ணி போவீங்க? தெலுங்கானா? இல்ல எவ்வளோ வந்து வாங்கிட்டு போவீங்க? எவ்வளோ சேவல் வந்து வாங்குவீங்க மினிமமா? ஒரு சேவல் வந்து இவ்வளோ வண்டியில வாங்கி போறேன்னு சொல்லுவீங்கல்ல, మోస్ట్లీ ఎవరో వాంగువింగే ఇంద కుందర్పల్లి ఎవరో వాంగువింగే మీరు ఒకటి ఉంది కదా దాంట్లో ఎంత మీరు ఒకటి మళ్ళీ ఎంత మీరు కలెక్షన్ చేస్తారు? దాని మీద 500 వస్తుంది. ஆல்மோஸ்ட் வந்து ஒரு எல்லா சேவல்லையும் 5,000 ரூபாய் வந்து இவங்க வந்து லாபம் பண்றாங்க. ஆனா ரேட் எல்லாம் பயங்கரமா ஆந்திரா சைடுலாம். ஜாக் ஜஸ்டின் வாங்கிட்டீங்களா? எல்லாம் பார்சல் வாங்கி பெங்களூரா? ஆல்மோஸ்ட் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இருக்காரு இவரு போன டைமே.
வாத்து எதுவும் வாங்கலையா நீங்க? கோனில போட்டு முடி வச்சிருக்காங்க. பாய் வான்கோழி எவ்வளோ? கிலோ கணக்கு தானா? வான்கோழி வச்சிருக்காங்க. பாய் எவ்வளவு வருஷமா வந்து இது இங்க சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க எவ்வளவு வருஷமா சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க இங்க? 1965 நீ குந்தாரப்பள்ளி 1965. ஓ மை காட். ஓகே ஓகே. சொந்தமா எங்க நீங்க வச்சு இது வச்சிருக்கீங்க? ஃபார்ம் ஏதாவது வச்சிருக்கீங்களா? வாங்கி விற்கிறது தான். இந்த நாட்டுக்கோழி முட்டைலாம் உங்களுக்கு எங்க கிடைக்குது? அதுவும் உங்களுக்கு வந்து நான் அதுவும் வாங்கி விற்கிறது. சேவல் எல்லாம் வச்சிருக்காரு இவரு. நான் எப்பவுமே இங்க வர்ற குந்தாரப்பள்ளிக்கு வந்தேன்னா கண்டிப்பா இவர்கிட்ட நான் பார்க்காம போறது இல்லை. முட்டைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா இதாக வச்சிருக்காரு. இல்லைண்ணா kapis. கேமரா இன்னே பார்த்தாரு நல்லா இருக்குல்ல கூலிங் பாக்ஸ் நல்ல நல்ல சேவலால இந்த வாட்டி கலெக்ஷன் வந்துருக்கு. 4 குட்டி இங்க காட்டுங்க. நெல் குட்டிங்க இது தனியா எப்பவுமே வந்து இது நல்ல ஒரு சேல்ஸ்ல வந்து விற்பாங்க. ஆல்ரெடி எல்லாம் பார்சல் பண்றதுக்காக ஆல்ரெடி எவ்வளோ கலெக்ஷன்ஸ் தெரியும். ஃபுல்லாக ஆல்ரெடி பை பண்ணி வச்சுக்கிறாங்க. இங்க பார்த்தாலும் பார்சல் எவ்வளவு மணிக்கு வர்றீங்கண்ணா காலைல இது வாங்குறதுக்கு? தமிழ் வருமா? தமிழ் வரமா? எப்போ வருவீங்க காலைல? எப்பவுமே டெய்லி
அந்த வீக்லி அந்த வர்றீங்களா ஃப்ரைடே? எப்பவுமே வருவீங்களா? வாரம் வர்றீங்க. எவ்வளோ வாங்கிட்டு போவீங்க இங்கிருந்து? எவ்வளோ கோழிங்க வாங்கிட்டு போவீங்க? అదే ఎంత అదే ఎంత ఎంత కేజీ 500. அவங்க என்ன பண்றது கோழிங்கெல்லாம் அங்க வெளியே பார்த்தா வந்து ஒரு நாள் இதுக்காகவே கலெக்ஷன் வரணும் போல இருக்கு. பாருங்க எல்லாம் சேவல் வாங்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாம் வாங்கி கலெக்ஷன் பண்ணி வச்சிருக்காங்க. கைஸ் இப்போ வந்து ஃபுல்லா குந்தரப்பள்ளியோட கோழி சந்தை எல்லாம் பார்த்துருப்போம். ஃபுல்லா அந்த என்னன்னா ஃபுல்லா கோழி இதெல்லாம் பார்த்துருப்போம். நல்ல ரேட் எல்லாம் வந்து கேட்டிருப்போங்க. ஃபுல்லா வந்து உள்ள மூடி வச்சிருக்காங்க. என்னைக்காவது ஒரு நாள் வந்து ஈவினிங்னா ஒரு முன்னாடி வியாழக்கிழமையே வந்து எல்லாமே பார்க்கலாம். இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாம் பார்த்தாச்சு. நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அடுத்தடுத்து இங்க வந்து மாட்டு சந்தை ஆட்டு சந்தை அப்படி ரெண்டும் போடுறேன், அதையும் போய் செக் பண்ணி பாருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.